சென்னை ஆலந்தூரில் 2015ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மாதிரி குளிர்சாதன பேருந்து நிலையம் எவ்வித பராமரிப்பும் இன்றி பயனற்று காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியை நவீனமயமாக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது ஒரு டிகேடா, அதாவது கடந்த 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதனுடைய பல்வேறு முயற்சிகள் ஒரு பக்கம் இன்னைக்கு சக்சஸ் ஆயிருந்தாலும், ஏசி பேருந்து நிலையம் அப்படின்ற பேர்ல சென்னை ஆலந்தூர் மெட்ரோக்கு ஆப்போசிட்ல மெட்ரோக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏசி பேருந்து நிலையம் 2015ல் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த ஏசி பேருந்து நிலையம் தற்பொழுது ஒரு பயன்பாட்டு அற்ற ஒரு பேருந்து நிலையமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன் பயன்பாடற்ற பேருந்து நிலையமா இருக்குன்னு சொல்றேன்னா, 2015ல் ஒரு முன்மாதிரி பேருந்து நிலையமா அது கொண்டு வரணும், இதே மாதிரி பல இடங்கள்ல உருவாக்கணும்ன்றதுக்காக ஒரு சாம்பிளா இதை கொண்டு வந்திருந்தாங்க கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். 2018க்கு அப்புறமா இதை ஹைவே டிபார்ட்மெண்ட்டு கிட்ட கொடுத்து அவங்கள பராமரிக்கிறதுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கினதுக்கு அப்புறமும் ஹைவே டிபார்ட்மெண்ட் இதை சரியா பராமரிக்காதனால இப்போதைக்கு இது அடையாளமற்ற ஒரு பேருந்து நிலையமா காணப்படுது. குறிப்பா ஆலந்தூர் மெட்ரோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குளிர்சாதன வசதி கொண்டிருக்கக்கூடிய பேருந்து நிலையம் இப்போ உள்ள இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாம் வெறும் விளம்பரத்திற்காகவே மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதே தவிர ஒரு குளிர்சாதன வசதியும் இல்லாமையும், அதே மாதிரி உள்ள வயதானவர்கள் கூட வந்தா உட்கார முடியாத அளவுக்கு இருக்கைகளே இல்லாத நிலையில தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் உள்ள யாரும் போகக்கூடியாத அளவுக்கு அந்த டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டு மக்கள் எல்லாம் வெளியில நிற்கக்கூடிய அவல நிலையில தான் இருக்கு. சரி, வெளியில நின்று மறைப்பா இருக்கக்கூடிய இடத்துல நிழல நின்று தான் பேருந்து ஏறலாம்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த இடத்துல 2 பக்கம் இருக்கக்கூடிய கழிப்பறைகளை மக்கள் பயன்படுத்தாம இரவு நேரங்களில் அவங்களுடைய இயற்கை உபாதைகளை இந்த பேருந்து நிலையத்திலே கழிக்கிறத கவனிக்காம இருக்கிறதுனால, இதை கிளீன் பண்ணாம இருக்கிறதுனால இந்த இடத்துலையுமே இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய அவல நிலை அப்படிங்கிறதுக்கு, அதனால யாருனாலையுமே இங்கிருந்து இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கு. நம்மளுடைய விஷுவல்ல நீங்க பார்த்தாலே தெரியும், பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடை, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே நின்று தான் பொதுமக்கள் அவங்களுடைய பேருந்து பயன்பாட்டிற்கான பேருந்துகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க போக்குவரத்துக்காக. மற்ற நேரங்களில் அந்த பேருந்து நிலையத்துக்குள்ள யாரும் நிற்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த குளிர்சாதன வசதி இருக்கக்கூடிய அறைகள்னு சொல்ல இல்லைங்களா, அதெல்லாம் பயன்பாடே இல்லாமல் இருக்கிறதுனால பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அது பயன்பாடாக இருந்தாலும் உள்ள இருக்கைகள் கிடையாது, குளிர்சாதன வசதி எதுவுமே கிடையாது. ஒரு முன்மாதிரியான பேருந்து நிலையம் சொல்லிட்டு 2015ஆம் ஆண்டு 1.25 கோடி செலவில் உருவாக்கப்பட்டிருக்க இந்த பேருந்து நிலையம் இப்போ 10 வருஷ காலமாயும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல், உள்ள இருக்கைகள் எதுவும் இல்லாமல், பொதுமக்கள் நின்று பேருந்து ஏறுவதற்கான வசதிகள் அடிப்படை வசதி கூட இல்லாத நிலையில் இருக்கிறனால பொதுமக்கள் இதை பயன்படுத்துறதுக்கு தவிர்க்கிறாங்க. கூடிய விரைவில் ஹைவே டிபார்ட்மெண்ட் இது மேலே ஆக்ஷன் எடுத்து, ஏன்னா 2018லேருந்தே விட்டுட்டாங்க, இதுக்கப்புறமாவது இது மேலே ஆக்ஷன் எடுத்து இந்த வெயில் காலத்தில் இந்த முன்மாதிரியான குளிர்சாதன பேருந்து நிலையத்தை திரும்பவும் புதுப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. சுமார் இந்த பஸ் ஸ்டாப்பை கட்டி ஒரு 12 வருஷம் ஆகுது. ஆரம்பத்தில் சென்னையில் முதல்ல பஸ் ஸ்டாப்பில் ஏசின்னு சொல்லிட்டு இங்கே கட்டினாங்க. ஆனால் சுமார் ஒரு 2 வருஷம் கூட அது சரியாக இயங்கலை. விளம்பர பலகை வைக்கிறதுல மட்டும்தான் முன்னோடியாக இருக்காங்க. பப்ளிக்காக டாய்லெட்டு கட்டினாங்க. அந்த டாய்லெட்டும் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சுருக்கு. இந்த பஸ் ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி டோர் போட்டு அதுவும் லாக் பண்ணி தான் வச்சுருக்கு. மக்கள் பயன்பாட்டுக்கு இது சுத்தமாக ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தான் இப்போதைக்கு இருக்குது. ஏசி வசதியும் கிடையாது, பாத்ரூம் வசதியும் கிடையாது. பேருக்காக தான் பாத்ரூமு, பேருக்காக தான் ஏசி ரூமு. பஸ் ஸ்டாப்பிங்கில் யாருமே உட்காருது இல்லை, யாருமே இது பண்ணுறேன். பாத்ரூம் எல்லாமே ஃபெஸ்டிவல் நிறைய இருக்குது, ஆனால் எதுவும் யூஸ் பண்ணுறதே இல்லை. அவங்க நல்லா யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ மெட்ரோ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெட்ரோ ஓப்பன் பண்ணப்போ ஏசி போட்டு பஸ் ஸ்டாண்ட் இங்கே ஃபெசிலிட்டி இருந்தது. அது ஸ்டார்டிங்கில் இருந்தது. பார்த்தீங்கன்னா போகிற போக பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டு ஏசி ஃபெசிலிட்டியே இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிலில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது 2 பஸ் ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டியும் இல்லை, லாக்கும் போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே யூரின் போகிறது ஒரு நீட்டாகவே இல்லை, இங்கே நிற்கக்கூட முடியாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாகவே என்விரான்மெண்ட்டில் ஒன்று கரெக்டாக இருக்கும், சுகாதாரமே இல்லை, அது மெயின்டைன் பண்ணுறதும் கிடையாது. நானே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எம்டிசிக்கு 4-5 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ரெக்கார்டு இருக்குது. ஒரு ரெக்கார்ட் பண்ணால் என்ன பண்ணுறாங்க, பஸ் ஸ்டாண்டில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கம்ப்ளைண்ட் நிலுவையில் இருக்குன்றாங்க. அடுத்த நாளும் அதே பஸ் ஸ்டாண்டில் வரலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்கள் கம்ப்ளைண்ட் ப்ராசஸில் இருக்குது சார்னாங்க. அப்போ டெய்லி நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ்ஸு போகலான்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டே எடுக்க மாட்டீங்கன்னா திருப்பி என்னே கொஸ்டின் பண்ணாங்க. என்ன பண்ணலாம் கேளுங்க, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கண்ணா, நாங்கள் என்ன பண்ணுறது? 149 எதுக்கு வச்சுருக்கீங்க? கம்ப்ளைண்ட் பண்ண தான் வச்சுருக்கீங்க, எம்டிசின்னு கம்ப்ளைண்ட் பண்ண தான் வச்சுருக்கீங்க. ஆனால் ஒரு தீர்வும் கிடையாது. இவ்வளோ நாள் நான் டெய்லி பஸ்ஸில் தான் போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு எல்லா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு போகிறேன்.
எந்த இடத்துல போனாலும் மோஸ்ட்லி இந்த பிரச்சனை இருக்குது. கண்டக்டரை டிரைவரை ஏறி நம்ம கொஸ்டின் பண்ணாலும் நீ போய் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறியோ பண்ணிக்கோன்றாங்க. நாடு அப்படி தான் இருக்குது. Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.